தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் யார்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் மிகப்பெரிய தியாகங்களுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று நாம் பட்டியல் போட்டு பார்க்கும் பொழுது அதிலே முதலாவதாக நபிமார்கள் வருவார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்ந்த நபி தோழர்கள். தியாகம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களிடையே, முஸ்லீம்களிடையே அவர்கள் இரக்க குணத்தோடு இருப்பார்கள், இரக்கம் காட்டுவார்கள். இதுதானே தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள். நாம் ஏதோ நேற்று பிளட் கேம்ப் நடத்தி 132 யூனிட் கொடுத்தோன்னே அப்படியே மமதை வந்துடும். நமக்கு தியாகம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு முன்னா திருமணம் நடக்குது, அங்கே போல பெரிய தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒன்று வட்டிக்கு வாங்கக்கூடாது, ஹராம், நான் வாங்காமல் இருக்கிறேன்ல, வாங்காமல் இருக்கல, அது தியாகம் பண்ணவா நினச்சிக்கிறோம். நான் வாங்காமல் இருக்கல மிகப்பெரிய தியாகி. இதெல்லாம் தியாகமே கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்கள் மீதும், தாபீன்கள் மீதும், இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும், இந்த ஜும்மா தினத்தில் குழுமி இருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் யார்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தியாகம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் ஏதாவது ஒரு வகையிலாவது அந்த தியாகத்தை செய்து இருப்பார்கள். இப்படி தியாகம் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலே, உச்சபட்சமான அளவிலே மிகப்பெரிய தியாகங்களுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று நாம் பட்டியல் போட்டு பார்க்கும் பொழுது அதிலே முதலாவதாக நபிமார்கள் வருவார்கள். நபிமார்கள் மனிதர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நேரடியாக வரக்கூடிய வகை செய்திகளை சொல்லக்கூடியவர்கள். அவர்களை விட்டுவிட்டு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடர்ந்த நபி தோழர்கள். அவர்கள் செய்த அந்த தியாகம் என்பது, தியாகம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் புரட்டி பார்க்கும் பொழுது பல நேரங்களிலே, பல தருணங்களிலே குறிப்பிட்டு ஒரு வகை நாம் சொல்ல முடியாது. எந்த வகையை நாம் திருப்பி போட்டாலும், புரட்டி போட்டு விட்டாலும் அந்த அனைத்து வகைகளையும் அவர்கள் தியாகம் செய்து அந்த தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் என்று முன்னே வந்து நிற்கிறார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டுமா, தயாராக இருக்கிறார்கள். தன்னுடைய உடலால் உழைப்பு செலுத்த வேண்டுமா, தயாராக இருக்கிறார்கள். ஏதாவது நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டுமா, தயாராக இருக்கிறார்கள். தன்னுடைய வணிகத்தை, வியாபாரங்களை விட்டு விட வேண்டுமா, தயாராக இருக்கிறார்கள். அல்லது தன்னுடைய உயிரே விட வேண்டும் என்றாலும் அதற்கும் தயாராக இருக்கிறார்கள். தன் வாழக்கூடிய நாடை துறந்து வெளியே செல்ல வேண்டுமா, தயாராக இருக்கிறார்கள். இப்படி எந்த வகையில் நாம் பட்டியல் போட்டு பார்த்து விட்டாலும் அனைத்து வகைகளுக்கும் ஏதோ ஒரு நபி தோழர்கள் அந்த தியாகம் செய்து அந்த தியாகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இது வாழ்க்கை வரலாறுல நாம் பார்க்க முடிகிறது. இது நாம் பார்த்து விட்டு கடந்து சென்று விட்டாலும் அல்லாஹ்வே அவர்களை பற்றி சிலாகித்து பல திருமறை குர்ஆனில் பேசுகிறான். ஒரு வசனம் மட்டுமில்லை, திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா அந்த தோழர்களை பற்றி சிலாகித்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் அந்த நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் என்றால், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், முஹம்மது ரசூலுல்லாஹி வல்லஸீன மாஹு, முஹம்மது அல்லாஹ்வின் தூதராவார். அஷது அலா அல் குஃப்ரி ருஹாமஹு, அவர்கள்
யார்? அந்த தோழர்களை பற்றி சொல்கிறாங்க, அவர்கள் ஏக இறைவனை மறுப்போர் மீது கடுமையாக அவர்கள் இருப்பார்கள். அதே போல் வஹ்ரஜு ஷது ஃபஸ்ருஹு ருமாஹு பைனஹும் தரஹும் ருக்கூன் சுஜூதுன் யப்தக்னா ஃபத்லன் மினல்லாஹி ஒரு இத்வானன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஏக இறைவனை மறுப்போர் மீது கடுமையாக இருப்பார்கள். தமக்கிடையே தன்னுடைய தோழர்களிடையே அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இரக்கம் மிகுந்து இருப்பார்கள். அவர்கள் ருக்கு செய்வார்கள், சஜ்தா செய்வார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் காண்பீர் அவர்களை அப்படி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தான் இவர் அனுப்பினா அப்படி என்று நம்புவார்கள். அடுத்ததாக ஏகவனை மறுக்கிறாங்களே அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய எந்த உத்தரவு போட்டாலும் செய்ய தயாராக இருப்பாங்க. அதே போல் தமக்கிடையே தோழர்களிடையே அவர்கள் பணிவாக அவர்கள் இருப்பார்கள், இரக்கத்தோடு இருப்பார்கள். அவருடைய பண்புகள் எப்படிப்பட்ட பண்பாக இருக்கும்? அவர்கள் ருக்கு செய்வார்கள், சஜ்தா செய்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏன் இப்படி செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள். நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு அவன் பேசுகிறான். அந்த தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏகவனை மறுப்போர்னா அவங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை வேறு. தமக்கிடையே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களிடையே முஸ்லீம்களிடையே அவர்கள் இரக்க குணத்தோடு இருப்பார்கள், இரக்கம் காட்டுவார்கள். அவர்கள் ருக்கு செய்வார்கள், சிஸ்தா செய்வார்கள். இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், ஃபத்லன் மினல்லாஹி ஒரு இத்வானன். இது செய்வது அனைத்துமே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும். இது எல்லாமே செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குல்ல, இது எதற்காக நான் செய்கிறேன்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள் என்று யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வே சொல்கிறான், இவங்க செய்யக்கூடிய காரியம் இருக்கிறதே, இந்த காரியம் எதற்காக செய்கிறாங்கன்னா என்னுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், அதற்காகத்தான் செய்கிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்லாம் ஒரு படிப்பினை, ஒரு பாடம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவு போட்டால் என்ன தியாகம் செய்ய வேணாலும் தயார். தமக்கிடையே தோழர்களிடையே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களிடையே எப்படிப்பட்டவர்கள்? பணிவோடு இருப்பார்கள், இரக்கம் காட்டுவார்கள், இரக்கத்தோடு இருப்பார்கள். இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் கொஞ்சம் படித்து பாருங்க. அவங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி விட்டார்கள். நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? நாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவர்களுக்குள்ள தோழர்கள் மத்தியிலே அவர்கள் பணிவு காட்டுவார்கள், இரக்கம் காட்டுவார்கள், இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். அந்த பணிவு, அந்த இரக்கம், அவர்கள் பின்பற்றிய விதம் எதற்காக என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும். இது யார்? அல்லாஹ் சொல்கிறான். அவங்க மனசில் நினைச்சது, அவர்கள் செய்தது அல்லாஹ் சொல்லி, அவர்கள் சொல்லலை, சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் யார்? அல்லாஹ்வே சொல்லிட்டான். இவங்க செய்த இந்த காரியம் என்பது என்னுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், அதற்காக தான் செஞ்சாங்க. அவர்கள் பொறாமை கொள்ளவில்லை. இவன் இப்படி வளர்ந்துட்டானே, இவன் இப்படி போயிட்டானே, இவன் மேலே வர்றானே, அந்த பொறாமை அந்த சஹாபாக்கள் கொள்ளவில்லை. ஏதோ அவர் சொல்லிட்ட ஒரு வார்த்தை, அதற்காக வேண்டி கோபப்படவில்லை. பொறாமை அடைந்தார்கள் சஹாபாக்கள். எதற்காக தெரியுமா? பொறாமைப்பட்டார்கள் சஹாபாக்கள். எதற்காக தெரியுமா? பெரிய பெரிய தியாகங்கள் செய்தார்கள், அதற்கு மட்டும் பொறாமைப்படலை. யாரோ ஒரு நபித்தோழர் ஷஹீத் ஆகிடுவார் போர்க்களத்தில் சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா, அதற்காக பொறாமைப்பட்டார்கள் சஹாபாக்கள். செல்வந்தர்கள் அள்ளி தர்மமாக நபித்தோழர்கள் கொடுக்குறாங்க, அல்லாஹ் அவர்கள் கொடுத்துருக்கிறான், வாரி வாரி வழங்குறாங்க. ஏழையாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பார்க்குறாங்க, பொறாமைப்படுறாங்க. எது இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு இல்லை, அவர்கள் வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி நான் கொடுக்கணும். சஹாபாக்கள் நேராக வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னார் இன்னார் இன்னார், இந்த சஹாபாக்கள் இந்த தோழர்கள் வாரி வாரி கொடுக்குறாங்க, நிறைய அள்ளி கொடுக்குறாங்க. எனக்கு வேணும்னு நினைக்கல, நான் என்னுடைய பிள்ளை குட்டியோட நல்ல ஆடம்பரமாக நினைக்கல. என்ன நினைக்கிறாங்க சஹாபாக்கள்? வாரி வாரி கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு நிறைய நன்மை கிடைச்சிருமே, எங்களுக்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான், அவங்க கொடுக்குறாங்க, நன்மை பெற்றுக்கொள்கிறார்கள், நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க நல்லபடியாக வாழ்கிறாங்க, குடும்ப குட்டியோடு இருக்கிறாங்க, நிறைய ஒட்டகம் வச்சுருக்கிறாங்க, நிறைய குதிரை வச்சுருக்கிறாங்க, நிறைய வாகனம் இருக்குது, அது போய் கேட்கல, வாரி வாரி கொடுக்குறாங்க.
எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த பொறாமை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விதம் நியாயமான விதம் தானே, அவங்க நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட்டு நன்மை பெற்றுக்கொள்வார்கள், நான் என்ன செய்ய முடியும், எனக்கும் அந்த பாக்கியம் வேணும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சின்ன ஒரு செயலை, ஒரு அமலை சொல்லி அனுப்புகிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நன்மை வேண்டுமா, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். சஹாபாக்குடைய எண்ணத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அவர்கள் தமக்கிடையே அன்பும் அரவணைப்பும் பணிவும் இதெல்லாம் வைத்துக்கொண்டு தான் நடந்தார்கள். பொறாமைப்படவில்லை, கோபப்படவில்லை, தகாத வார்த்தைகளால் பேசவில்லை. அவர்கள் ஆசைப்பட்டது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும், இவர் இந்த தோழர் என்ன செய்கிறார் அந்த மாதிரி நான் செய்யணும், திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். இன்னார் என்ன செய்கிறார், போர்க்களத்தில் போகிறார், ஷஹீதார், இந்த மாதிரி நான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட தியாகத்திற்குத்தான் அவர்கள் சொந்தக்காரர்கள். அவர்கள் வெறும் மனசளவில் ஆசைப்படுவதோ அல்லது வாய் வார்த்தைகளோ சொல்லவில்லை. பல நேரங்களில் பல தருணங்களில் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணிக்கும் பொழுது சஹாபாக்கள் வார்த்தைகளால் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என்றால், உங்களுக்கு ஏதாவது என்றால் உங்களுக்கு வலது பக்கம் நிற்போம், உங்கள் இடப்பக்கம் நாங்கள் நிற்போம், உங்களுக்கு முன்னால் நிற்போம், உங்களுக்கு பின்னால் நிற்போம், உங்களை கைவிட மாட்டோம் என்று அன்சாரி தோழர்களும் முஹாஜிர் தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாக்குறுதியாக கொடுத்தார்கள். எந்த கட்டத்திலும் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், எப்பொழுதுமே உங்களை விட்டு ஓட மாட்டோம். யார்? நபி தோழர்கள் இந்த வாக்குறுதி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தார்கள். வெறும் வாய் வார்த்தை அல்ல, வெறும் வாயால் சொல்லிவிட்டு கடந்து செல்லவில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 33ஆம் சூராவில் சொல்லி காட்டுறேன், மினல் மூமினூன ரிஜாலும் சத்தஹு மா ஹது வல்லாஹு அலைஹி ஃபமின்ஹும் மன் ஹத மனபுஹு வமின்ஹும் மன் யன்தஸு வமா பதலு தப்தீலா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்விடம் அவர்கள் எதை பற்றி உறுதிமொழி எடுத்தார்களோ, அல்லாஹ்வோட உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? உறுதிமொழி எடுத்துவிட்டு அதை உண்மைப்படுத்தியோரும் இருக்கிறார்கள். உறுதிமொழி எடுத்துவிட்டு அவங்க சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை கைவிட மாட்டோம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட்டு போக மாட்டோம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மரணம் உங்களோடு தான் என்று வாக்குறுதி கொடுத்தார்களே, அதை உண்மைப்படுத்தியோரும் நம்பிக்கை கொண்டோர் இருக்கிறார்கள். வெறும் வார்த்தை சொல்லி போல அந்த வார்த்தையால் சொல்லப்பட்ட செய்தியை உண்மைப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். தமது லட்சியத்தை அடைந்தோரும் அவர்கள் உள்ளனர். எதிர்பார்த்தாங்க, நான் இருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதரோட, அவரை பாதுகாக்கணும், அவர் என்னன்னாலும் நான் அவர் கூட நிற்கணும்னு சொல்லி அவர்கள் மனசில் நினைச்சாங்கல்ல, அந்த லட்சியத்தை அடைந்தும் அவர்கள் இருக்கிறார்கள், அடைந்திருக்கிறார்கள். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறார்கள், எதிர்பார்த்து இருந்தாங்க, என்ன வாய்ப்பு கிடைக்கும், என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் தியாகம் செய்வதற்கு என்று அந்த நபி தோழர்கள் அந்த தியாகத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்களே. அப்படி உறுதிமொழி கொடுத்தவர்கள் தான் ஒரு நேரம் ஒரு களம் என்று வரும்பொழுது அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்ன சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தியத்திற்கு அவர்கள் பதில் கொடுத்தார்கள். உஹது போர்க்களம் வருகிறது. உஹது போர்க்களம் என்பது நீண்ட நெடிய வரலாறு. ரம்ஜானில் பல நேரங்களில் பயானிகள் நாம் கேட்டிருப்போம். அந்த உஹது அந்த போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணம் செய்து போகிறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா எங்கே போகணும், எப்போ போகணும், என்ன ஒன்றுமே கிடையாது. கிளம்பணும் அவ்வளோதான், எங்கே இங்கே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்போ கிளம்பும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சொன்ன அந்த வார்த்தைக்கு அடுத்த கணம் தயாராக இருப்பாங்க நபி தோழர்கள். உஹது போர்க்களத்தை வந்து சந்திக்கிறார்கள். சந்திக்கக்கூடிய அந்த தருணத்திலே புகாரியில் ஒரு செய்தி வருகிறது. ஒரு நபி தோழர் செய்த தியாகத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான, சிலர் இருக்கிறார்கள் எதை வாக்குறுதியாக கொடுத்தால் நிறைவேற்றி காண்பித்து விட்டார்கள், சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். உஹது போர்க்களம் களத்திலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நிற்கக்கூடிய அந்த சமயத்திலே போர்க்களத்துடைய சூழல் மாறுகிறது. முதல்ல அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணம் செய்த நபி தோழர்கள் தாக்குறாங்க. அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் எதிரணி வீரர்கள் எல்லாமே கிளம்பி ஓடுறாங்க. சரி, ஓடக்கூடிய அந்த சமயத்தில் சஹாபாக்கள் நினச்சிட்டாங்க, சரி போர் முடிஞ்சிடுச்சு, எதிரிகள்லாம் விரண்டு ஓடுறாங்க, அவ்வளோதான் போரை முடிச்சிக்கலான்ட்டு சில பேர் கீழே இறங்கி வர்றாங்க. மலை மேலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க. இது பெரிய வரலாறு. கீழே இறங்கி வர்றாங்க. அந்த எதிரிகள் திரும்பி சுற்றிட்டு வந்து திரும்ப தாக்குறாங்க.
தாக்கக்கூடிய தாக்குதல் என்பது மிக கடுமையான தாக்குதல். சஹாபாக்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. கடுமையான தாக்குதல். எந்த அளவுக்கு என்றால் அந்த போர்க்களத்தில் அந்த சமயங்களில் சஹாபாக்கள் அவங்களுடைய தாக்குதல் சமாளிக்க முடியாமல் திரும்பி ஓடிட்டு இருக்கிறாங்க. தன்னந்தனியாக இருந்த சஹாபாக்கள் எல்லாமே திரும்பி ஓடுறாங்க. அந்த போர்க்களத்திலே மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்த ஹம்ஸா அவர்கள் கொல்லப்படுறாங்க. அந்த போர்க்களத்தில் இன்னும் மிக பிரபலமான சஹாபாக்கெல்லாம் அந்த போர்களில் கொல்லப்படுகிறார்கள். 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அந்த போர்க்களத்திலே. அதுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய தூதருடைய பல் அந்த போர்க்களத்தில் உடைக்கப்படுகிறது. ரத்தம் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய தூதர், அந்த தூதருடைய வாயிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரை எதிரிகள் கொன்று விட்டால் வதந்தி பரவுகிறது. இப்படியான ஒரு சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. யாருமே இல்லை, யாருமே கவனிக்கல. ஏன் செய்தி இப்படி பரவிடுச்சு? யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் தான் தல்ஹா பின் உபைதுல்லா வந்து களத்தை நிற்கிறாங்க. மக்காவை சேர்ந்த முஹாஜிர். தல்ஹானா அபு தல்லா, அவர் அன்சாரி, மதீனாவை சேர்ந்தவர். ஒரு தோட்டத்தை கொடுத்தார்ல, அவர் இல்லை. இந்த தல்ஹா வேற, தல்ஹா பின் உபைதுல்லா. இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய அந்த சமயத்திலே வந்து அப்படியே நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எட்டி பார்க்குறாங்க. தல்ஹாவே நீங்கள் நவுருங்க, போர்களுக்கு முன்னேறி செல்ல வேண்டும், தாக்கணும். அவர் சொல்கிறார், தல்ஹா பின் உபைதுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள், என்னுடைய முகத்துக்கு பின்னாடி நீங்கள் நில்லுங்க, நீங்கள் முன்னேறி வராதீங்க, முன்னாடி வராதீங்க, நான் உங்களுக்கு கேடயமாக இப்படி நிற்கிறேன், என்னுடைய பின்னாடி நீங்கள் நில்லுங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாது. என்ன அர்த்தம்? என்ன வாக்குறுதி? அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்பது, நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம், உங்களுக்கு முன்னால் நிற்போம், பின்னால் நிற்போம், வலது பக்கம் நிற்போம், இடது பக்கம் நிற்போம், உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், எங்களுடைய வாழ்வும் உங்களோட, எங்களுடைய மரணம் உங்களோடு. ஒருவேளை வரக்கூடிய அம்புகள் உங்களை தாக்குவதாக தைக்குவதாக இருந்தால் என்னை தாண்டி தான் செல்ல வேண்டும் என்று அப்படி நிற்கிறாங்க. இதுதானங்க தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள். நாம் ஏதோ நேற்று பிளட் கேம்ப் நடத்தி 132 யூனிட் கொடுத்தோன்னே அப்படியே மமதை வந்துடும் நமக்கு. என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டோம், சூப்பராக பண்ணிட்டு கேம்ப் பண்ணிட்டோம், நல்லது தான், சூப்பர் தான், தப்பே கிடையாது. இந்த தியாகத்தை பாருங்கள். அப்படியே என்னங்க தியாகம்? ஒரு போர்க்களத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கம் என்று வந்து விட்டால் என்னுடைய உயிர் போகட்டும், அந்த அம்புகள் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கக்கூடாது, என்னை தாக்கித்தான் போக வேண்டும் என்று கேடயமாக நின்னாங்களே. அந்த தியாகத்திற்கு ஏதாவது ஈடாக நாம் செய்ய முடியுமா நம்முடைய வாழ்க்கையில்? அதற்குத்தான் தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள்னா அவங்க தான். நெருங்கவே முடியாது, எட்டி பார்க்க முடியாது, தொட முடியாது, அப்படிப்பட்ட தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் பக்ரா 207வது வசனம் சொல்லி காட்டுறான். ஓ மிம்மா அன்னாசி மனேஸ்வரி நஃப்ஸுஹு இப்திஹா மரதல்லாஹி வல்லாஹு ரவுஃபுன் பிபாத். அல்லாஹ்வுடைய திருப்தியை விரும்பியே தம்மை அர்ப்பணிப்பவர் உள்ளனர். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி தம்மையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கமுடியவன். இந்த வசனம் சூரா அல் பக்ராவில் வரக்கூடிய 207வது வசனம். என்ன? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டியே சிலர் இருக்கிறார்கள். இந்த வசனம் நமக்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்க்காக தான் எல்லாமே என்று இருந்தோம்னா இந்த வசனம் நமக்கும் உங்களுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கு உண்டான ஒரு சம்பவம் இருக்கிறது பின்னாடி. சூரா அல் பக்ரா 207வது வசனம். யாருக்காக இந்த வசனம் இறக்கப்பட்டதுன்னா ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழருக்காக வேண்டி தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. இப்னு கசீர் தப்சீர் எடுத்துக்கோங்க, இன்னும் வரக்கூடிய மிக முக்கியமான தப்சீர்கள் எல்லாமே எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதில் வரக்கூடிய செய்தி ஷுஐப் ரூமி என்கிற நபித்தோழரை பற்றித்தான், அவருக்காக தான் இந்த வசனமே இறக்கப்பட்டது. சூரா அல் பக்ரா 207வது சூரா. என்ன? மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அது என்ன ஆனாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்ய நான் தயார். இந்த வசனம் நமக்கும் பொருந்தும். அர்ப்பணிப்போடு நாம் இருந்தோம்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி நமக்கும் பொருந்தும். ஆனால் இறக்கப்பட்ட காரணம் என்ன என்று பார்த்தோம்னா அனைத்து மார்க்கங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம், ஷுஐப் ரூமி என்கிற நபித்தோழருக்காக வேண்டி இந்த வசனம் இறக்கப்பட்டது. அப்படி என்ன ஷுஐப் ரூமி செய்து விட்டார் என்று அந்த வரலாறை புரட்டி பார்த்தால் தான் தெரிகிறது. ஷுஐப் ரூமி என்கிற நபித்தோழர் அவர்
ரோம் நாட்டைச் சேர்ந்தவர். ரோம் நாடு என்பது அந்த இத்தாலி இந்த பக்கம் ஆரம்ப காலத்தில் ரோம்னா ஒரு பக்கம் பாரசீகம்னா இந்த ஈரான், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈராக், இதெல்லாம் பாரசீகம். ரோம் என்பது இத்தாலி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகள் ரோம். இவர் ரோம் நாட்டை சேர்ந்தவர் ஷியாப் ரூமி. இவர் எதுக்கு மக்காவுக்கு வியாபாரம் வணிகம் செய்ய வர்றாங்க? எப்போ வர்றாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக், அம்மார், யாசிர், பிலால், இவர்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் இவர்கள் ஷியாப் ரூமி அவர்கள் மக்காவில் வணிகம் செய்ய வியாபாரம் செய்ய வர்றாங்க, தொழிலுக்காக வேண்டி வர்றாங்க. ஆரம்ப காலகட்டம் இஸ்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் வர்றாங்க. வந்த உடனே இந்த கொள்கையை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை பார்த்து விட்டு இஸ்லாத்தை தழுவிக்கொள்கிறார்கள். ஆரம்ப காலங்களிலேயே கடுமையான நெருக்கடி, பிரச்சனைகள், மறைஞ்சு இருப்பது, இந்த மாதிரியான கட்டத்தில் இவர்கள் இருக்கிறார். இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்குள்ளே வந்த பின்னாடி அங்கே வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தொழில் செஞ்சாங்க. என்ன தொழில் செஞ்சாங்கன்னா, இந்த நகைகள்லாம் டிசைன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை, ஆபரணங்கள் வடிவமைக்கக்கூடிய ஒரு வேலை, ஒரு டிசைன் மாடல் செய்வது, தங்கங்களை மாடலாக செய்வது, அந்த வேலை செய்து கொண்டார்கள். அப்போ அந்த வேலை செஞ்சு அவர்கள் பொருளாதாரங்களை சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க. நிறைவாக தங்கம் டிசைன் பண்ணுவது, எப்போவுமே தங்கத்துக்கு மதிப்பு தான், இப்போல்லாம் எப்போவுமே மதிப்பு தான். ஒரு மதிப்புமிக்க ஒரு தொழிலை செய்து ஏதோ நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்து பொருளாதாரத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் ஷியாப் ரூமி. அப்படி சேமித்து வைத்திருக்க ஒரு பொருளாதாரம் என்பது நல்ல நிறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே இஸ்லாத்தை சொன்னாங்க. ஒரு கட்டம் எல்லாம் வருது. அந்த நேரத்தில் இஸ்லாம் இங்கே சொல்ல முடியல, மக்காவில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட சொல்ல முடியல. எல்லாமே நாட்டை விட்டு வெளியேறி போகிறாங்க. வெளியேறி போகக்கூடிய நிலையில் கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்படியான சூழல் மாறுது. மாறின உடனே ஷியாப் ரூமி பார்க்குறாங்க, இங்கே இருந்து இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை. அந்த நேரத்தில் சரியாக நம்ம பின்பற்ற முடியவில்லையே என்று இவர்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகலாம் என்று எல்லாமே மூட்டை முடிச்சுகளை தயார் செய்து கொண்டு கிளம்ப நிற்கிறாங்க. ஷியாப் ரூமி கிளம்பி வரும்பொழுது அங்கே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காஃபிர்கள், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாமே ரவுண்ட் கட்டிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க, எல்லாமே சேர்ந்துட்டாங்க. ஷியாப் ரூமி, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதற்காக இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறீங்கன்னா, அவங்க தைரியமாக சொல்கிறாங்க, நான் இந்த ஊரில் இருக்க முடியாது, இந்த ஊரில் இருந்தால் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, நான் கிளம்பி போகிறேங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஊரை விட்டு போக முடியாது, இங்கே தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் இந்த எல்லை தாண்டி போகக்கூடாது, இங்கே தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. கூட்டமாக குழுவாக நிற்கிறாங்க, தனி நபர். இவங்க சொல்கிறாங்க, ஷியாப் ரூமி, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எப்படிப்பட்டோன்னு தெரியும், என்னுடைய அம்புகளை எடுத்தால் எந்த அளவுக்கு வேகமாக உங்களுக்கு தெரியும், எனக்கு வழியை விட்டுருங்க, இல்லைனா நிலைமை மோசமாயிரும்னு தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஷியாப் ரூமி பதில் சொல்கிறாங்க. என்னை வழியை விட்டுருங்க, இல்லைனா நிலைமை மோசமாகிரும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பெரிய கூட்டம் இல்லை, அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, முடியல. கடைசியாக ஒரு கட்டத்துக்கு நிலைக்கு வர்றாங்க அந்த எதிரிகள். அப்படியா, நீங்கள் போக வேண்டுமா, சரி, அப்படி செல்வதாக இருந்தால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன பொருளாதாரம் இருக்கிறது எல்லாமே விட்டுட்டு தான் நீங்கள் போகணும். எப்படிங்க இருக்கும்? எங்கேயோ ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு வந்து சம்பாதிக்க வேண்டி வந்து ஒரு பொருளாதாரத்தை சம்பாதித்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு நாளைக்கு ஊருக்கு போகணும், பிள்ளைகளை இருக்கணும், குடும்பத்திற்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்த ஒரு நபர், அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட், கோரிக்கை என்ன, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட்டு விட்டு தான் செல்ல வேண்டும், அப்படி செல்வதாக இருந்தால் நீங்கள் கிளம்பலாம். நம்மளாக இருந்தால் என்ன நிலை ஆகும்? ஏதோ மக்கால இன்னும் ஒரு வருஷம் அப்படியே வாழ்க்கை ஓட்டிடலாமே, உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே மார்க்கம் இருக்கட்டும், வெளியில் இந்த மாதிரி காட்டி அப்படி தானே ஒரு நிலைமை ஆகும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அவர்கள் சொன்னாங்க, இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கேட்குறீங்க, அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்ததை பல ஆண்டுகளாக அப்படியே அங்கே மக்காவில் விட்டு விட்டு அவர்கள் வருகிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், யாராலங்க முடியும்? சம்பாதித்த பொருளாதாரத்தை 10-12 வருஷம் சம்பாதிச்சு அதை கொண்டு போகும் பொழுது மார்க்கமாக இதா அப்படின்னு ஒன்று வரும்போது, எனக்கு மார்க்கம்தான் வேண்டும் என்று எல்லாமே தூக்கி வீசிவிட்டு கிளம்பி ஷியாப் ரூமி வந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுக்கு கிட்ட வந்துட்டாங்க, எல்லாம் தூக்கி ஓரம் போட்டு கிட்ட வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக பல தப்சீர் நூல்களில் இந்த வசனத்துக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது, ஷியாப் ரூமி அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரத்தை செய்திருக்கிறார்.
ஷிஹாப் ரூமி மிகச் சிறந்த வியாபாரத்தை செய்து வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் 2-3 தடவை சொன்னார்களாம் என்று தப்சீரில் எழுதியிருக்கிறாங்க. எப்படி முடியும், எப்படி சாத்தியம்? பொருளாதாரத்தை பற்றி நினைக்கவே இல்லை. அதான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி எது வேணாலும் செய்ய தயார், அர்ப்பணிக்க தயார். அவருக்கு தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. அந்த வசனத்திற்கு சொந்தக்காரர் ஷிஹாப் ரூமி. தியாகத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா, நாம் அப்படியே நான் இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இவ்வளோ பண்ணிட்டேன் சொல்ல முடியாது. போய் நின்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக தான் சொன்னார்கள், அவர்கள் என்னுடைய தோழர்கள். ஒரு குவலை எடுத்து தர்மம் பண்ணிட்டாங்கன்னா அந்த உஹது மலை இருக்கிறது அதற்கு சமம். நாம் தர்மம் உஹது மலை அளவுக்கு தர்மம் பண்ணணுங்க. ஆனால் சஹாபாக்கள் ஒரு கையளவு எடுத்து பண்ண முடிஞ்சு போச்சு. ஏன்? அவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கிறாங்க, அவ்வளோ அர்ப்பணிப்பு செஞ்சுருக்கிறாங்க. சாதாரண தியாகம் கிடையாது. கப்பாப் பின் அர்துங்கிற நபி தோழர் காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறாங்க, பக்கம் வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே ஒன்றும் முடியல, எதிரிகள் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கடுமையான சித்திரவாதை செய்கிறாங்க, தாக்கி பிடிக்கவே முடியல. அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனையாவது நீங்கள் செய்யுங்க. முடிய மாட்டேங்குது, கடுமையான நெருக்கடிகள், அவ்வளோ அலைக்கழிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கடந்து விட்ட சமுதாயம் இதைவிட கடுமையாக விளைவுகளை சந்தித்தது, நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான்னாங்க. கப்பாப் பின் அர்து பிற்காலத்தில் ஹிஜ்ரத்தெல்லாம் முடித்து கடைசி காலங்களில் தன்னுடைய பேர பிள்ளைகள் கப்பாப் பின் அர்தோடு விளையாடும் பொழுது அந்த முதுகில் ஓட்டைகளாக இருக்கும், அந்த குழிக்குள்ளே விரலை விட்டு அந்த பிள்ளைகள் விளையாடுமா, பேர பிள்ளைகள். எப்படிப்பட்ட சித்திரைவாதம் இருக்குங்க? முதுகெல்லாமே குழியாக இருக்குமா, அவனுடைய பேர பிள்ளைகள் கப்பாப் பின் அர்துடைய பேர பிள்ளைகள் அந்த முதுகில் இருக்கிற குழிகளை விரலை விட்டு விளையாடுமாம். என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இரும்பு ஆளால் குத்துனாங்களா, இல்லை பழுக்க கம்பி காய்ச்சி அந்த நெருப்பில் தொட்டு சுருகுனாங்களா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஹதீஸ்கள் வருகிறது, தன்னுடைய பேர பிள்ளைகள் கப்பாப் பின் அர்துடைய முதுகில் அந்த குழியில் விரலை விட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள்னா என்னங்க தியாகம் பண்ணிட்டோம் நாம? என்ன தியாகத்துக்கு சொந்தக்காரர் சொல்ல முடியும்? நாம ஒன்றுமே கிடையாது. ஆக அவங்க தியாகத்திற்கு ஈடு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம மனசில் நினைத்து கொள்ள வேண்டும், என்னால் என்ன முடியும், நான் என்ன செய்ய முடியும், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்ன துரும்ப அசைத்து போட்டிருக்கிறேன், தினந்தோறும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஏதாவது ஒரு இது என்னோட தியாகம், இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இது என்னால் முடியும். பொருளாதாரம் இருக்கா, பொருளாதாரத்தை கொடுங்க. நேரம் இருக்கா, நேரத்தை வைத்து ஏதோ பயன்படுத்துங்க. என்ன முடியுமோ அது சஹாபாக்கள் செய்தார்கள். பொருளாதாரம் இருந்தால் பொருளாதாரம் கொடுத்தாங்க, நேரம் இருந்தால் அது செஞ்சாங்க. நல்ல பலசாலியாக இருக்கிறாங்களா, போருக்கு நல்ல தூரம் முன்னாடி நிற்பாங்க. சிறுவர்கள் தைரியசாலியாக இருந்தாங்க, போருக்கு வந்து முன்னாடி நின்னாங்க. இப்படி என்ன அவர்களால் முடியுமோ அது எல்லாமே அதை பயன்படுத்தி அவர்கள் அந்த தியாகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறினாங்க. ஏன் செஞ்சாங்கன்னா, நாளைக்கு மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தான் அவர்கள் செய்தார்கள். நாமளும் நம்மளால் என்ன முடியுமோ, நம்மகிட்ட என்ன வாய்க்கப்பட்டிருக்கோ அதை வைத்துக்கொண்டு சொர்க்கத்திற்குரிய வழியை தேடி இந்த அல்லாஹ் நமக்கு வழங்கிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமுதாயங்கள் மத்தியில் மிக ஒரு பொக்கிஷமான மார்க்கமாகத்தான் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இதை பின்பற்றக்கூடிய நமக்கு அல்லாஹு தாலா வழிகேட்டில் இருந்த ஒரு சமுதாயத்தை மீண்டு சத்தியத்தை நோக்கி பயணமாக அல்லாஹு தாலா நமக்கு வாழ்க்கை ஆக்கியிருக்கிறான். இந்த பயணத்தை தொடரும் பொழுது பல இன்னல்கள், பல நெருக்கடிகள், பல துன்பங்கள் இது எல்லாமே வரலாம். ஆனால் அவர்கள் சந்தித்த அளவுக்கு நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்குன்னா, யாரோ சொந்த பந்தம் எதற்காக வேண்டி கூப்பிட்டுட்டான், அதுக்கு போகலாம் தப்பாக நினைப்பாங்க, அதற்காக வேண்டி போகிறோம். நம்முடைய தியாகம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது, அங்கே போகல, பெரிய தியாகம் மட்டும் நினைக்கணும். போகக்கூடாது, தவறு. சரி, ஏதோ ஒன்று வட்டிக்கு வாங்கக்கூடாது, ஹராம். நான் வாங்காமல் இருக்கிறேன்ல, வாங்காமல் இருக்கல, அது தியாகம் பண்ணவா நினச்சிக்கிறோம். நான் வாங்காமல் இருக்கல மிகப்பெரிய தியாகி. இதெல்லாம் தியாகமே கிடையாது. இது தடுக்கப்பட்டது. இது மார்க்கத்துக்கு முன்னாடி திரும்ப நீ போகக்கூடாது, நான் எல்லாம் கேள்வி கேட்பான். வட்டியாக வாங்கக்கூடாது, தடுக்கப்பட்டது எல்லாமே நான் செய்யலை தியாகம் பண்ணியிருக்கேன்னா அது தியாகமே இல்லை. நம்முடைய மனசில் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் செய்யாமல் இருக்கல, நீ நான் தியாகம் பண்ணியிருக்கேன், இது தியாகமே இல்லை. என்ன தியாகம் என்றால், நாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்ட ஏதோ சில செய்திகளை போய் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் நீங்கள் எதை அறிந்து கொண்டீர்களோ, இடத்தில் கேள்விப்பட்டீர்களோ உடனடியாக மக்களுக்கு சொல்லுங்கன்னாங்க. அது வாங்கி கொண்டு அறிந்து கொண்டு உடனடியாக போய் சொன்னாங்க. அந்த சொன்ன காரணத்தினால் இன்றைக்கி இஸ்லாத்தை பற்றி அறிந்து வச்சுருக்கிறோம், இந்த பயான் கேட்டு உட்காந்துருக்கோம், பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இது நாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யாமல் தியாகம் நினைக்கிறோமோ அது தியாகமே கிடையாது. நம்மளால் என்ன பொருளாதார உதவி செய்ய முடியுமோ,
என்ன அர்ப்பணிப்பு செய்ய முடியுமோ, என்ன மக்களுக்கு போய் செய்திகளை சொல்ல முடியுமோ, எந்தெந்த வகையில் செய்யணுமோ அந்த வகையில் செய்வதுதான் தியாகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வகைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மனசில் நிலைநிறுத்தி கொண்டு மறுமை நாளில் சொர்க்கத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் கூறிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.